இந்த வீட்டில் தான் அந்த அம்மா மட்டும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இந்த வீட்டில் தான் இருக்காங்க மேடம். அவங்க ரொம்ப முடியாதவங்க தான், ரொம்ப ஏழைப்பட்டவங்க. அன்னன்னைக்கும் வயவாய்க்க வேலைக்கு போகிறது கிடையாது, வீட்டில் தான் இருக்கிறாங்க முடியாதவங்க. அதனால் இந்த இதுல இருக்கிறாங்க. அவங்க மலைக்கெல்லாம் அடுத்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, அடுத்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு தக்க இவங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப முடியலை, வேலைத்துக்கு போக முடியல, ரொம்ப சிரமப்பட்டவங்க. நாங்கள் இல்லாதப்பட்ட நாங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொன்னோம் போய். அவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்குறாங்க. அதை செஞ்சு பார்த்து எங்களுக்கு முடிச்சு கொடுங்க, செஞ்சு கொடுங்க. வருமானத்துக்கு என்னமா பண்ணுறாங்க? வருமானத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உதவுறதுக்கு நாங்கள் தான் இருந்து இங்கே இருக்கிறோம், நாங்கள் தான் பார்த்துக்குறோம். ஒரு பொண்ணு தான். ஐயா, இது கோட்டூர் ஒன்றியம் பனையூர் ஊராட்சி உக்கட கமலாபுரம் இந்த பகுதியில் நாங்கள் இருக்கோம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாத நிலைமை, எந்த ஒரு உதவியும் இல்லை, ரொம்ப தனித்து விடப்பட்ட நிலைமையில் இவங்க இருக்கிறாங்க. ஒரு உதவுறது கூட ஒரு ஆள் இல்லை. அப்போ நாங்கள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த செயலாளர் பொறுப்பாளர்லாம் வந்து பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு அவங்க உதவி செய்கிறேன்னு முன் வந்து நேற்று எல்லாம் அந்த ஜாமான்லாம் கீத்தெல்லாம் கொண்டாந்து இப்போ இறக்குனாங்க. கீத்து மரமெல்லாம் கொண்டு வந்து இறக்குனாங்க. அவங்க வந்து முன்னின்று இதை செஞ்சு கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் இதில் முழு இது நிதியெல்லாம் இது பண்ணி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. வண்டியா எனக்கு அந்த வண்டியை உறவுகளுக்கு வணக்கம். இந்த செயலை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு 3 அடி 4 அடி இருக்கிற வீட்டுக்கு இந்த அம்மா மட்டும் எந்த துணை இல்லாமல், ஆண் துணை இல்லாமல், அம்மா அப்பா இல்லாமல் இவங்க மட்டும் இருந்திருக்காங்க, இவ்வளோ நாளாக இருந்திருக்காங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச பிறகு அவர்கள் வந்து உடனே நேற்று தகவல் தெரிஞ்சிருக்கு, மறுநாளே வந்து அவங்களால என்ன அவங்கள்ட்ட இருக்கிற உறவுகள்கிட்ட வந்து பொருளாதாரத்தை ஈட்டி முதல் நாள் வந்து கீற்று மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு இறக்கிட்டு இன்றைக்கி அவங்களே வந்து களப்பணி செய்கிறாங்க. அவங்களே வந்து கீற்று போடுறாங்க, அவர்களே வந்து கம்பு கொண்டு வந்து அவங்களே எல்லா உதவியுமே வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து சிறப்பாக நின்று பண்ணுறாங்க. இதேமாரி எந்த பகுதியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி உறவு பிள்ளைகள் வந்து களத்தில் நின்று உதவுறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. தண்ணி அங்கெல்லாம் வரும், மழை பெஞ்சா பாலை ஊற வைக்கணும்ல. பாலை கயிறு தண்ணியில் போட்டு நடத்தி வைக்கிறது. மண்ணள்ளி கொடுக்கணும். உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர் ஒன்றியம் மேலப்பனையூர் ஊராட்சியில் வந்து உக்கட கமலாபுரங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த வீடு.
இந்த வீட்டில் வந்து ஒரு வயதான அம்மா வந்து தனிமையில் வந்து வச்சுருக்காங்க. அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு தனியாக வந்து இந்த ஓலை குடிசையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு இந்த தகவல் தெரியப்படுத்தப்பட்ட பிறகு அந்த உறவுகள் வந்து பெருந்திரளாக வந்து நின்றுப்போ அவர்களுடைய சொந்த பணத்தில் உறவுகள்கிட்ட நிதி வசூலித்து அந்த பொறுப்பாளர்கள் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் ஒன்றிய பொறுப்பாளர்களான ஒன்று கூடி அந்த அம்மாவுக்கு வந்து புதிதாக வந்து கீத்து போட்டு புதிய கொட்டாக ஒன்று அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாம் மத்தியிலே வந்து பெரிய வியப்பாக இருக்குது. சிறப்பான முன்னெடுப்பு. பூண்டி ஒன்றிய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் கோட்டூர் ஒன்றியத்தில் பனியூர் ஊராட்சி உக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணலம் பாதிக்கப்பட்ட சகோதரி அவங்க இருப்பிடம் வந்து ரொம்ப பாலடைஞ்சு அவங்க படுக்கவே முடியல. கீத்து ஓலைகள் எதுவுமே இல்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உடனடியாக எங்களுக்கு தகவல் இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த சகோதரி ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி அந்த வீட்டை சரி பண்ணி கொடுத்தாங்க. நேற்று இரவு தான் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. உடனடியாக அந்த கீத்து மரம்லாம் வாங்கிட்டு வந்து தற்காலிகமாக உடனடியாக அந்த இதை ஏற்பாடு பண்ணி இந்த சிறிய குடியிருப்பை கட்டி தருவோம். அதுக்கப்புறமா நம்ம பொருளாதார நண்பர்கள்ட்ட நம்ம சகோதரர்கள்ட்ட நிதி பெற்று ஒரு நல்ல தகரம் போட்ட ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலான்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் வழியிழந்தோர் வழிக்காகவும் எப்போதும் நாங்கள் வந்து உடனாக இருப்போம், மக்களோட மக்களாக இருப்போம், களத்தில் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஆட்சி அதிகாரம் இருக்கோ இல்லையோ நம்ம பாதிக்கப்பட்ட வலிவிழந்த மக்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம களத்தில் நிற்போம். அதிகாரத்தில் அவங்க வாக்களிக்கிறாங்கிறத எங்களை மாற்ற அதில் இந்த இதில் எல்லா மக்களும் நாம் தமிழர்கள் என்னமோ வழி சுமந்த மக்களாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும் போது நம்ம மீட்டெடுத்து கொடுப்போம். அதிகாரம் கிடைக்கும் போது எல்லாருக்கும் தரமான வீடு அண்ணன் தரேன், தரமான குடிநீர், தரமான கல்வி, தரமான மருத்துவம், இதெல்லாம் அண்ணன் தரமாக மக்களுக்கு தரணும், இதுதான் இலவசமாக தரும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அந்த முயற்சியில் தான் நம்ம ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எங்களால் முடிந்த எளிய பிள்ளைகள்லாம் ஒன்று கூடி இந்த வீட்டை சீரமைச்சிக்கிட்டு இருக்கோம். பிற்பாடு ஒரு மாதத்தில் நல்ல ஒரு இல்லத்தை இந்த அம்மாவுக்கு அமைச்சு கொடுப்போம். பாதிக்கப்பட்ட அம்மா நல்ல நன்றியோடு இருப்பாங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இல்லைங்க, அதெல்லாம் சும்மா ஏற்ற முடியாதுங்க. சும்மா ஏற்ற முடியாது. கூட்டத்தை கேட்க முடியாது. வசனமெல்லாம் தண்ணி குடிக்க தண்ணி நீங்கள் எங்கே போகிறீங்களாங்க? அதான் இடத்துக்கு போகணும். அவங்க யார் இடத்துக்கு நீங்கள் என்ன இடத்துக்கு போகிறீங்க? சாப்பாடு பாட்டு டெய்லி காப்பி அதுமா தண்ணி முடிய போய் கை கால் முடிய மாட்டேங்க. இருங்க, முடியவே இல்லை, அதுக்குள்ளே என்ன பண்ணுறது? அப்படிங்க ஏரியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. நீங்கள் பார்க்காது